தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அருளின் காலம் நாள் 18. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் தான தர்மங்கள் செய்வதும் ஜெபம் செய்வதும் ஒருத்தல் இருப்பதும் முக்கியமான கடமைகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அன்பு செய்வது, நன்றி செலுத்துவது, அர்ப்பணித்து வாழ்வதெல்லாம் ஆன்மீகத்தை வளர்வதற்கு நமக்கு துணை புரியக்கூடியதாக இருக்கின்றன. இவையெல்லாம் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு நம் வாழ்வில் இருக்க வேண்டிய ஒரு உன்னதமான கொடையை பற்றித்தான் இன்றைய வார்த்தை நம்மோடு பேசுகின்றது. இரக்கம் உள்ளவர்களாக இருந்து மனதார பிறரை மன்னிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். மன்னிப்பு மனித வாழ்விலே ஒரு மிகப்பெரிய ஆசீரையும் அருளையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது வெறும் ஒரு சொல் அல்ல, மாறாக இது ஆழமான உள்ளார்ந்த உணர்வின் வெளிப்பாடாக இருக்கின்றது. மன்னிப்பு என்பது வாழ்க்கையின் பாதையில் மாற்றத்தையும் வாழ்க்கையிலே இறை அருளை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு மாறுதலையும் கொடுக்கக்கூடியதாக அமைந்து இருக்கின்றது. மன்னிப்பு என்பது கோழையின் குணம் அல்ல, எதிர்த்து போராட முடியாதவர்கள் எதிர்கொள்கின்ற ஒரு செயல்பாடு அல்ல, மாறாக போர் வீரனை விட வலிமை வாய்ந்ததாக இருக்கின்றது. போரிலே உடல்களை மட்டும் தான் கொள்ள முடியும், வெல்ல முடியும். ஆனால் ஒரு மனிதன் மன்னிக்கின்ற பொழுது அவருடைய மனதையும் வாழ்வையும் வெற்றி கொள்ள முடியும் என்கின்ற ஒப்பற்ற பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பதாக இருக்கின்றது. நாம் மன்னிக்கின்ற பொழுது நம் உள்ளம் இலகுவாகின்றது, நம்முடைய மனம் குளிர்கின்றது, உறவுகள் வளர்கின்றது, நன்றி உள்ளம் பெருக்கெடுக்க ஆரம்பிக்கின்றது, எல்லோரிலும் மகிழ்ச்சியை காண ஆரம்பிக்கின்றோம். அதே வேளையிலே மன்னிக்க மறுக்கின்ற பொழுது சினம், சீற்றம், வெறுப்பு, போட்டி மனப்பான்மை, பொறாமைகள் மற்றும் வைராக்கியம் இவையெல்லாம் நம்மிலே வளர்கின்ற பொழுது இது நம்மிலே பொறாமையை தூண்டும், கோபத்தை தூண்டி எழுப்பும், சண்டையை மூட்டும், அதோடு கூட பிரிவினை ஏற்படுத்தும், உறவினை சிதைத்துவிடும். ஆகவேதான் இந்த மன்னிப்பின் மேன்மையை உணர்ந்த இயேசு அதை ஜெபமாக நமக்கு கற்றுக் கொடுத்தார். மத்தேயு நற்செய்தி 6:12 படிக்கின்ற பொழுது, லூக்கா புத்தகம் 6:4 படிக்கின்ற பொழுது, எனக்கு எதிராக பிறர் செய்கின்ற குற்றங்களை நாங்கள் மன்னிப்பதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி கடவுள் நோக்கி ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்தார். இதன் வழியாக மன்னித்தால் மன்னிப்பு உண்டு என்பதை, மேலும் இதை வாழ்க்கையாக மாற்றி காட்டினார். நீங்கள் உங்கள் சகோதர சகோதரி மனதார மன்னிப்பீர்களே என்றால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் என்று சொல்லி கட்டளையாக கொடுத்தார். நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் உங்கள் பாவம் மன்னிக்கப்படாது என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுத்து கட்டளையாக கொடுத்த இயேசு அதை வாழ்ந்தும் காட்டினார். ஏனெனில் மத்தேயு 1:21 படிக்கின்ற பொழுது அவருடைய பெயர் எழுதி அமைந்திருக்கின்றது, அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், இவர் மக்களை பாவங்களிலிருந்து மீட்பார் என்பது, பாவங்களிலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொடுப்பார் என்பது. இயேசுவின் ரத்தம் நமக்கு விலையாக கொடுக்கப்பட்டு நம் பாவங்களை மன்னித்தது, நம்மை தந்தையோடு ஒப்புரவாக்கியது, தொலைவிலிருந்து நம்மை தந்தையின் அருகிலே கூட்டி வந்து சென்றது. தான் மட்டும் மன்னிக்காமல் தந்தையும் அவர்களை மன்னிக்க ஜெபிப்பவராக இருக்கின்றார், சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது. ஆகவே அன்பு சொந்தங்களே, இந்த தவக்காலத்தில் நாம் மன்னிப்பை கேட்கின்றோம். நாம் செய்த பாவங்களுக்காக அருட்சாதனத்தை தேடுகின்றோம். ஒப்புரின் வழியாக இறைவா, இந்தந்த காரியங்களை செய்து விட்டேன், இந்தந்த செயல்பாடுகளினாலே உமக்கும் பிறருக்கும் எதிராக மனநோக செய்து விட்டேன் என்று சொல்லி உண்மையாகவே மனம் வருந்தி மன்னிப்பை கேட்கின்றோம். மன்னிப்பை கேட்கின்ற நாம் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களை மன்னிக்க தயாராக இருக்கின்றோமா? நாம் செய்த பெரிய பெரிய தவறுகளை எல்லாம் கடவுள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கின்ற நாம் நம்மோடு இருக்கிற மனிதர்கள் தன்னுடைய பலவீனத்தினாலே, தன்னுடைய சூழ்நிலைகளினாலே, தன்னுடைய இயலாமையினாலே நமக்கு எதிராக செய்கின்ற சிறு சிறு செயல்பாடுகளை, துரோகங்களை நாம் மன்னிக்க தயாராக இருக்கின்றோமா? அதை விளக்குவதுதான் இன்றைய நற்செய்தி வசனம். தலைவன்
தன்னிடம் கடன்பட்ட பெரும் தொகை கடன்பட்டிருந்த மனிதனை மன்னிக்கின்றார். ஆனால் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட அந்த மனிதன் தன்னிடம் சிறு தொகையை கடன்பட்டிருந்த உடன் பணியாளனை மன்னிக்க மறுக்கின்றான், தண்டனை பெறுகின்றான். சீராக் புத்தகம் 28:2 படிக்கின்ற பொழுது, பிறர் உங்களுக்கு எதிராக செய்த அநீதிகளை நீங்கள் மன்னிப்பீர்கள் என்றால் நீங்கள் கடவுளும் மன்றாடுகின்ற பொழுது கடவுள் உங்கள் பாவங்களை மன்னிப்பார் என்று சொல்லுவார். அன்பார்ந்தவர்களே, நாம் பிறரை மன்னிக்க வேண்டுமெனில், மனதார மன்னிக்க வேண்டுமெனில் நமக்கு தேவையானது கடவுளுடைய இரக்கம். எனவேதான் இயேசு சொன்னார், உங்கள் விண்ணக தந்தை இரக்கம் உள்ளவராக இருப்பதை போல நீங்களும் இரக்கம் உள்ளவராக இருங்கள் என்று சொன்னார். இரக்கத்தின் முழுமையான வெளிப்பாடுதான் மன்னிப்பு. நாம் பிறரை அன்பு செய்கின்ற பொழுது, அவர்கள் மீது இரக்கப்படுகின்ற பொழுது, கருணையோடு அவர்களை பார்க்கின்ற பொழுது, அவர்கள் செய்த குற்றங்கள் நம் மனக்கண் முன்னால் வராது. மாறாக அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற தாழ்ச்சி மிகுந்த உள்ளம்தான் நமக்கு வரும். நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகின்ற பொழுது ஒரு சிலர் உண்மையாகவே மனம் வருந்தி மனதார மன்னிப்பை கேட்பார்கள். அப்படி கேட்கின்ற பொழுது நிபந்தனையற்ற விதத்திலேயே அவர்களை மன்னியுங்கள், இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்டு என்னங்க பரவாயில்லைங்க என்று சொல்லி அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அங்கே உறவு மலர ஆரம்பிக்கின்றது. ஒரு சிலர் மனம் வருந்துவார்கள், ஆனால் மன்னிப்பு கேட்க தயங்குவார்கள். அப்படி வாழ்கின்ற மனிதர்களை நாம் எந்தவித பாகுபாடும் காட்டாமல் அவர்களை அன்பு செய்ய அரவணைக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த அன்பின் அரவணைப்பின் செயல் அவர்கள் வாழ்விலே ஒரு புது வாழ்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும், புது வழியை காட்டக்கூடியதாக இருக்கும். உங்களை பற்றிய மதிப்பு அவர்களிலே உயரக்கூடியதாக இருக்கும். ஆகவே அன்பு சொந்தங்களே, இதோ இந்த நாளிலே நாம் சிறிது அலசி பார்ப்போம். நாம் பலிகளை ஒப்புக் கொடுக்கின்றோம், மன்னிப்பை கேட்கின்றோம், கடவுள் நம் ஜெபத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றோம். இப்படியெல்லாம் செய்ய விரும்புகின்ற நாம் கடவுள் விரும்புவதை செய்கின்றோமா? உன் சக மனிதனை அன்பு செய். லேவியர் புத்தகம் 19 படிக்கின்ற பொழுது பழிக்கு பழி வாங்காதே என்று சொல்லப்படுகின்றது. பழிக்கு பழி வாங்காதே என்று சொல்லி, தீமைக்கு பதிலாக தீமை செய்யாது என்று சொல்லி பவுலுடைய ரோமர் புத்தகத்திலே சொல்லுகின்றார். அப்படி என்றால் தீமைக்கு பதில் தீமை செய்பவர்களாக இல்லாமல் அன்பு செய்பவர்களாக, மன்னிப்பவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் எபேசியர் புத்தகத்தில் 4:32 கொலோசியர் புத்தகத்தில் 3:13 படிக்கின்ற பொழுது, பொறுத்து கொள்ளுங்கள், பிறர் உங்களுக்கு எதிராக அநீதி செய்கின்ற பொழுது அவர்களை மன்னியுங்கள். எப்படி மன்னிப்பது? கிறிஸ்து உங்களை மன்னித்ததை போல, நிபந்தனையற்ற விதத்திலே மன்னித்ததை போல, தன் உயிரை பலியாக கொடுத்து உங்களை மன்னித்ததை போல, உங்கள் நிலையிலே நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை அன்பு செய்து மன்னித்ததை போல நாமும் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களை நிபந்தனையற்ற விதத்திலே அன்பு செய்வோம். அதைத்தான் 7 முறை அல்ல 7 முறை 70 முறை 7 முறை என்று சொல்லி சொல்வதாக இருக்கு. கணக்கில் அடங்காதவரை எத்தனை முறை தவறு செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டாலும் நம் தேவன் நம்மை மன்னிக்க தயாராக இருப்பதை போல நாமும் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களை மன்னிக்க முயற்சிப்போம். அப்படி மன்னிக்கின்ற பொழுது முகவாட்டம் இருக்காது, சோர்வு இருக்காது, பகைமை இருக்காது, வெறுப்பு இருக்காது, பொறாமை இருக்காது, அந்நியப்படுத்திய நிலை இருக்காது. மாறாக தொடக்க நூலை படிப்பதை போல, எசாயுவிடம் மன்னிப்பை பெற்றுக் கொள்கின்ற யாக்கோபு சொல்வதை போல, உன் முகத்தை பார்க்கின்ற பொழுது கடவுள் முகத்தை பார்ப்பதை போல இருக்கிறது சொல்லுவார். அதை போல நாம் கடவுளின் அன்பை பிறருக்கு காட்டுவோம், கடவுளுடைய அன்பை பிறருக்கு கொடுப்போம். இம்மன்னிப்பது என்பது பிறருக்காக அல்ல, நமக்காக. ஏனெனில் நாம் மன்னிக்காத பொழுது நம்மிலே இருக்கின்ற எதிர்மறையான நிகழ்வுகள் நம் உடலையும் மனதையும் வாழ்வையும் பாதிக்கும். அப்பொழுது ஒரு இறுக்கமான சூழ்நிலை ஏற்படும், ஒரு வெறுப்பு மிகுந்த உள்ளமும் முகமும் நம்மளை குடிகொண்டு விடும். அதை மாற்ற முயல்வது என்பது அரிதான காரியமாகவே நாம் மன்னிக்கின்ற பொழுது பிறர் பயன்படுகின்றார்களோ இல்லையோ, நான் பயன்படுகின்றேன், என் வாழ்வை அர்த்தமுள்ளதாகவும் ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்கின்றேன். ஆகவே அன்பு சொந்தங்களே, இரக்கமிக்க மனிதர்களாய் வாழ்ந்து பிறர் பலவீனங்களை புரிந்து கொண்டு நமக்கு எதிராக பிறர் செய்த குற்றங்களை, துரோகங்களை, நம்பிக்கையின்மையை முழுவதும் எடுத்து போட்டு அவர்களை மன்னிப்போம், மறப்போம், இணைந்து வாழ்வோம், இறை அருள் நிலைத்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், மாண்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார். அண்டிடும் பாவிக்கு அருளுகின்றார், நேரில் வேண்டிடும் துரோகிக்கு இறங்குகின்றார்.